நீங்க கோ த்ரூ பண்ற வழிகள் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை கண்டுக்கிறதுக்கும் அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இந்த சொசைட்டிக்கு பாராட்டி பழக்கம் இல்லை, குறை சொல்லி தான் பழக்கம். இந்த இந்த உலகத்துல நம்மளோட டைம் ரொம்ப 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 லிமிட்டெட். எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அடுத்தவங்களுக்கு வாழாம உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. எல்லாருக்குமே நீங்க பட்டாம்பூச்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ யாருக்கு எப்படியோ அதுவா மாறுங்க. பட்டாம்பூச்சிக்கு பதிலாக ஒரு தேனியா மாறுங்க. உங்க தேன் எடுங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவைப்படுறப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்றவங்கள ஒரு கொட்டு கொட்டுங்க. எப்ப வேணா முடிய போற இந்த வாழ்க்கையில அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருங்க. இதை பத்தி உங்க கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. பயத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயம் உங்களை ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் வெளியே வர்றது கஷ்டம். சொன்னது வேற யாரும் இல்ல, பியர் கிரில்ஸ். எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு. யாரும் யோசிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் உண்மையாவே தைரியமா பண்ணியிருக்காரு. அவர் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் சொல்றாரு. அது என்னன்னா, என்னைக்கு உங்க பயத்தை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அதோட அன்னைக்கு உங்க லைஃப் அவ்வளவுதான். ஒரே ஒரு வாட்டி உங்களை எது பயம் கொடுத்ததோ அதை ஒரே ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, என்னடா இவ்வளவுதானா அப்படின்னு தோணும். அது எவ்வளோ சில்லியான குழந்தைத்தனமான பயமா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானதும் ஆனா தேவையே இல்லாத இமோஷன் அப்படிங்கிறது பயம்தான். பயம் கண்டிப்பா அவசியம், இல்லைன்னா வாழ்றது கஷ்டம். ஆனா பயந்துட்டே இருந்தா ஒவ்வொரு நொடியும் கஷ்டமாயிரும். இதை பத்தி உங்க கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க.